அக்கா. அண்ணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாவை பாருதடியா. ஐயோ மீனாட்சி அம்மாக்கு என்னாச்சு? என்னென்னமோ நடந்துருச்சுடா. யாரும் உங்க அம்மாவுக்கு விஷம் கொடுத்துருக்காங்கம்மா. ஆனா இன்னைக்கு ராத்திரி தாண்டினாதான் என்னால இதுவும் சொல்ல முடியும். என்ன நீ சொல்றீங்க? கேட்கவே ரொம்ப ஷாக்கா இருக்கு அண்ணி. ஓ அதான் அண்ணன் ஃபோன் பண்ணும்போது நீங்க எடுக்கலையா? இல்ல தெரியும், கிடைக்கிற டைம்ல நான் போன் பண்ணப்போ அவ எடுக்கல. அம்மா வெற்றி ஏன் போன் எடுக்கல? ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? எங்க அண்ணி, நீங்க எல்லாமே அங்க என்னென்னமோ நடந்து போச்சு அண்ணி. என்னடா சொல்ற? இந்த ஃபங்க்ஷன்ல மட்டும் ஏதாவது குறை இருந்தா ஏன் உயிருக்கோ இல்ல உங்க அப்பா உயிருக்கோ ஆபத்து அன்னைக்கு நான் சொன்னேனேடா. ஏன்னா அது வேற பத்தாதுன்னு சாமியார் சொன்னது உன்னை தனியா கூப்பிட்டு வேற சொன்னேனே. அதுக்கு எல்லாத்தையும் மீறி நீ அவளை அனுப்பி வச்சிருக்கல. என் பையன் எப்ப என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டானோ, சக்தி என்ன மதிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சுச்சோ, அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னு எனக்கு எந்த தேவையும் இல்லடி. அப்போ ஃபங்க்ஷன் நடக்கவே இல்லையா? ஆமா அண்ணி. நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போனது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சாடா? ஆமா அண்ணி. எக்ஸாமா? என்னக்கா சொல்ற? ஆமா துர்கா, நடந்த எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். ஏந்தடியா, அப்ப நம்ம வீட்ல எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்களாடா? ஆமா அண்ணி, ரங்கநாயகம் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. வெற்றி அண்ணன் எப்படி அண்ணி உங்க மேல கோவப்படுவாரு? நீங்க போன் எடுக்காம வீட்டுல போய் தேடுனாரு. பாவம் அண்ணி அண்ணன். சரி, நீ இப்ப போய் வெற்றி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு, நான் அப்புறமா பேசிக்கிறேன். அண்ணி எங்க போய் சொல்றீங்க? உங்களை எப்படி விட்டுட்டு நான் எப்படி போறது? இந்தாங்க அண்ணன் போய் பேசுங்க. யார் இது? ஹலோ, நான் திடீர்னு பேசுறேன். அண்ணன் எங்க? தம்பி, நான் மஞ்சு தான் பேசுறேன். சின்னையா போனை வீட்லயே வச்சுட்டு எங்கேயோ போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? தெரியலையே தம்பி. சரி, அண்ணன் போனை வச்சுட்டு எங்கேயோ வெளியே போயிருக்காரு அண்ணி. பரவாயில்ல தெரியா, இங்க நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அதான் நாங்க 3 பேர் இருக்கோம்ல, நீ கிளம்புதிடியா. இல்லக்கா, உங்களை இப்படி விட்டு போறதுல எனக்கு மனசே வரல. எத்தனை வாட்டி அம்மா கையில சாப்பிட்டுருக்கேன், என்னாலேயே தாங்கிக்க முடியல. நீங்க எப்படி தாங்கிக்கிறீங்களோ தெரியல எனக்கு. அண்ணி நான் இங்கே இருக்கேன் அண்ணி. அம்மாவை நல்லபடியா கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு தான் நான் போவேன். நீ கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன். வருத்தப்படாதீங்க அண்ணி, அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. டேய், ராத்திரி தாண்டாதான் எதுவும் சொல்ல முடியும்னு வைத்தியர் சொல்லிட்டாருடா. ராத்திரி முழுக்க அம்மா தூங்க கூடாதோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியா. சக்திகா, அம்மா தூங்குறாங்க பாரு. அம்மா அம்மா எந்திரிமா, அம்மா எந்திரிமா, அம்மா அம்மா தூங்க எந்திரிமா. அம்மா 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 எந்திரிமா, அம்மா அம்மா எழுந்திருமா. எந்திரிமா. எப்படிக்கா அம்மாவை தூங்காம பாத்துக்கிறது? தூங்கட்டும் துர்கா, ரெஸ்ட் எடுத்தா தானே நல்லது. ஏய், இல்லடா, அம்மா இன்னைக்கு நைட்டு தூங்க கூடாது. அம்மா தூங்க மருந்தாதான் மருந்து வேலை செய்யுமா, வைத்தியர் சொல்லிட்டு போயிட்டாருடா. என்ன ஆனாலும் அம்மாவை நாங்க தூங்காம பாத்துக்கணும். ஐயோ, அப்ப என்ன பண்ண போறீங்க? நம்ம விடாம அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். யமுனக்கா நீ பேசு, துர்கா நீ பேசு. அம்மா எழுந்திருமா, எந்திரிச்சு பாரு. அம்மா ப்ளீஸ் மா, எழுந்து பாருமா. அம்மா 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 எந்திரிச்சு பாருமா. என்னால முடியாது சக்தி. அம்மா என்னம்மா இது? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதாம்மா? அம்மா சொல்லுமா. சொல்லுமா. அம்மா அம்மா அம்மா
நிச்சயம் நான் பேசுறது உனக்கு கேட்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நாம 3 பேரும் இங்க இருக்கோங்கிறத அம்மா மனசு நேரம் உணர்ந்திருக்கோம். நாம விடாம நம்பிக்கையோட பேசுவோம். யமுனக்கா பேசுக்கா. என்னால முடியல சக்தி. அம்மா 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 ப்ளீஸ் பா எந்திரிமா. அம்மா அம்மா எழுந்துருமா. நானே பேசுறேன். அம்மா என்னம்மா இப்படி படுத்துக்கிட்டு இருக்க? நீ சந்தோஷமா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன்னு துர்காவும் யமுனாவும் சொன்னாங்களேம்மா. என்னம்மா ஆச்சு உனக்கு? யாருமா இப்படி பண்ணது உன்ன? அம்மா 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 கண்ணு தரமா. அம்மா அம்மா நீ எதை பத்தி கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். யமுனாக்கா இருக்கா, துர்கா இருக்கா, அப்புறம் என்னம்மா உனக்கு கவலை? நீ இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவா இருக்குமா. யமுனாக்கா வாழ்க்கை நல்லபடியா மாறும். அவளுக்கு பிறக்கிற குழந்தைய எடுத்து நீ கையில வச்சு கொஞ்சுவம்மா. நானும் வெற்றியும் சந்தோஷமா இருக்கிறது நீ கண்குளிர பாப்ப. நான் நிச்சயமா கலெக்டர் ஆவேம்மா. அம்மா கலெக்டர் ஆகி நான் முன்னாடி நிக்கும் போது நீ அப்படியே பூரிச்சு போய் நிப்பம்மா. என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்ப. துர்கா ஸ்போர்ட்ஸ்ல பெரிய பிளேயரா வருவா. அவ இந்தியா லெவல்ல கோல்டு மெடல் அம்மா. நாங்க 3 பேரும் ஜெயிக்கிறது எங்க 3 பேருக்காக இல்லம்மா, உனக்காக. உன்னோட வாழ்க்கை லட்சியமே எங்களை ஜெயிக்க வைக்கிறதுதாம்மா. அது நடக்கும் போது நீ இல்லன்னா எப்படிமா எங்களால தாங்கிக்க முடியும்? ஆமா அம்மா சொல்லுமா. அம்மா எந்திரிமா. அம்மா எந்திரிமா. அம்மா அம்மா எந்திரிமா. அம்மா அம்மா நான் பேசுறது கேக்குதாம்மா உனக்கு? என்னால முடியலம்மா. அம்மா அம்மா அழறியம்மா. சக்திகா இங்க பாருக்கா, அம்மா தூங்கல. நீ பேசுறத கேட்டுட்டு தான் இருக்காங்க. அண்ணி விடாம பேசுங்க, நீ விடாம பேசுங்க. அம்மா அம்மா உன் 3 பொண்ணுங்களும் உன் கூட தான் இருக்கோன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல்லம்மா. அது போதும்மா, அது போதுமா எங்களுக்கு. அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா எத்தனை ராத்திரி முழுக்க இந்த மாதிரி நம்ம உட்கார்ந்து பேசி இருக்கோம். நீ எங்களுக்கு மருதாணி வச்சு விடுவ, சாப்பாடு ஊட்டி விடுவ, பாட்டு பாடுவ. இதெல்லாம் மறக்க முடியுமாமா? சக்தி ஒரு பாட்டு பாடு. அம்மாக்கு பிடிச்ச பாட்டா பாடு. பாடுக்கா.
அம்மாவை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. எனக்கு ராத்திரி தாண்டதே பெரிய விஷயம். ஆனா இந்த பொண்ணுங்க ரொம்ப நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருக்காங்க. கடவுளே, நாளைக்கு இவங்க அம்மா பொழைக்கலைங்கிற அதிர்ச்சிய எப்படி இந்த பொண்ணுங்க தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல. என் கையில எதுவும் இல்லப்பா. நான் ஒரு சாதாரண மனுஷன். என்னால முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணிட்டேன். இனிமே நீ தான் பார்த்துக்கணும். யோ யோ, என்னையா வெளியில மழை அடிக்குது, குளிருதுன்னு நிக்கிற, நீ என்னவோ வேற பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், நான் எப்படியோ இருந்துட்டு போறேன், உனக்கு என்ன? சரியா, உட்காரு. வெறப்ப நிக்காத, உட்காரு. சங்கிலி அக்கா. ஏய் வாடா. தோரக்கா. ஏன் இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? டேய், இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கோம்ல? பின்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருந்தா நாம அதை கொண்டாடணும்ல. உன் மாமாவுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துட்டு வா. அக்கா, இங்க வச்சா என்னக்கா சொல்ற? ஏய், மாமாக்கு தானே, பரவாயில்ல போ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே, தப்பு இல்ல. போ. இதோ வரேன். இந்த பாரு, நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரியும், பேசாம இரு. என்ன இவன்? சங்கிலி சீக்கிரம் வா. எதுக்கு இதெல்லாம், அதுவும் வீட்டுல வச்சு? அதான் சொன்னனே, நாமெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு. இப்ப எதுக்கு நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்? அது எதுக்குன்னா, நீ மீனாட்சி வீட்டுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சுல்ல, அது எனக்கு சந்தோஷம் தானே. அத கொண்டாடுறதுக்கு தான் இதெல்லாம். என்னடா சங்கிலி நான் சொல்றது? ஆமா மாமா மாமா மாமா, இனிமே அங்க போவே தேவையில்லையே. போகவே போகாதுன்னு சொல்ல வந்தேன். மாமா, அக்கா உன்னை குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிச்சுல்ல, இப்ப பாரு வீட்லயே குடிக்க சொல்லுது. அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு பாத்துக்க. இந்தா குடி குடி மாமா. வாங்கியா? குடி மாமா. குடியா? அட குடி. சங்கிலி, நீ என்ன பண்ற? ஒரு ஆட்டை வெட்டி பிரியாணி பண்ண சொல்ற? பண்ணிருவோம். குடி. என்ன என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு பிடிச்ச சரக்கு தானே, குடியா.
ஊத்தி தரேன். இந்தா குடி. மாப்பிள, வாழ்க்கையிலே இன்னைக்கு தாண்டா உங்க அக்கா உருப்படியான காரியம் பண்ணியிருக்கா. சங்கிலி, நீ மாமாவை பாத்துக்கோ, நான் ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன். போ போ போ. இரியா வந்துடுறேன். மாமா என்ன இதுக்கே மட்டை ஆயிட்ட? அக்கா. டேய், என்னடா ஆச்சு? மீனாட்சி செத்துட்டாளா இல்லையா? அக்கா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பேன்க்கா. மீனாட்சி அம்மன்னு சாகல. இத பாரு, எதுக்கும் நீ ஒரு தடவை போய் பாரு. எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி கண்டிப்பா இந்நேரம் செத்துருப்பா. அக்கா, இப்பதான்க்கா போய் பார்த்தோம். சொன்னா சொன்ன வேலையை மட்டும் செய்ய. அந்த மீனாட்சி இருக்காளா செத்துட்டாளான்னு போய் பாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்க சொல்றாங்க. இதுக்கு பேசாம நாமளே இங்க வச்சு கொண்டுடலாம் போல. ஆமாண்ணே. டேய் அண்ணா, 2 பேரும் இங்கே இருங்க. யாராவது வராங்களான்னு பாத்துட்டே இருங்க. நான் உள்ள போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். வேணாம் குடி. வேணாம், இப்படியே குடி. ஹலோ, என்னாச்சு? அந்த மீனாட்சி செத்துட்டாளா? ஹலோ, கேக்குதா இல்லையா? ஹலோ ஹலோ, கேக்குதா இல்லையா? சொல்லி தொலையண்டா. ஹலோ, மீனாட்சி இருக்காளா செத்துட்டாளா? சொல்லி தொலையண்டா. அந்த மீனாட்சிக்கு கொடுத்த விஷத்துக்கு இந்நேரம் அவ செத்துருக்கணுமேடா.